பொள்ளாச்சி தீர்ப்பை வரவேற்கிற நம்ம எல்லாரும் தான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. ஆனால் அதே நபர்கள் தான் சோசியல் மீடியாவில், ரோட்டில், எல்லா இடத்துலையும் பெண்களின் மீது அடக்குமுறைகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. சோசியல் மீடியாவில் கவர்ச்சியாக ஒரு பெண் நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடாதுன்னா ஆடல, நீங்கள் பார்க்கணுன்னு தான் ஆடுறாங்க. பாருங்கள், லைக் பண்ணுறதுனா பண்ணுங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும்னா ஓகே அப்படின்னு சொல்ல போகிறாங்க, வேணாம்னா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் பிடிக்கலைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கள ஆபாசமாக பேசுகிறது இருக்குல்ல, நீங்கள் கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டு ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆபாசமாக போய் அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, இதுதான் இந்த ஒரு குற்றத்தினுடைய அடிப்படை. இதுதான் முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி குற்றம் நடக்குது. அவங்க இப்படி பண்ணால் நாங்கள் கமெண்ட் பண்ண மாட்டோமா? அவங்கள ஒழுங்காக இருக்க சொல்கிறோம், ஒழுங்காக இருந்தால் எனக்கு இந்த குற்றம் நடக்குது. எல்லாருமே இங்கே ஒழுங்காக தான் இருக்காங்க. நம்மளை திருத்திக்கிறோம். அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய டான்ஸில் போயிட்டு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே குழந்தைகிட்டையும் பாலியல் வன்முறை நடக்குது. 90 வயசு கிழவிகிட்ட கூட பாலியல் வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இங்கே கிராமம் வர ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, நல்லா ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஆடினா கூட நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் இருக்குல்ல, அதுதான் தவறானது. உங்களுக்கு இதை விட எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பெண் 10 பேர் கூட தொடர்பு வச்சுக்கிறட்டுமே, அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிக்கலைன்னா பிடிக்கலத, நீ என்னமோ உத்தமி மாதிரி பேசுகிற அப்படின்றலாம் பேசாதீங்க. அது சரியானது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா நீங்கள் பிடிக்கலைன்னு சொல்லுவீங்கல்ல. 10 பேரோட நம்ம தொடர்புல இருந்தோம், இந்த ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தொடர்புல இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா தானே இருப்பீங்க. அதே மாதிரி தாங்க, தயவு செய்து பெண்களின் மீது உங்களுடைய பாலியல் ரீதியான கருத்துக்களையும் உங்களுடைய ஆபாச வார்த்தைகளையும் திணிக்காதீங்க. உங்களுடைய ஆபாச கண்ணோட்டத்தை பெண்கள்கிட்ட இருந்து மாற்றுங்க.